கண்ணியமும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் இனிப்பும் வாழ்க்கையின் கசப்பும் குடும்பத்தில் தான் இருக்கிறது. ஒரு மனிதன் உத்வேகத்தோடு செயல்படுவதற்கும், மனம் தளர்ந்து போய் வேலையில் நாட்டம் இல்லாமல் எதற்காக வாழ்கிறோம் என்ற விரக்தி நிலையில் செல்வதற்கும் குடும்பம் ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது. அந்த குடும்பம் மனைவி என்ற அஸ்திவாரத்தில் தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த காதல் ஆழமாக இருக்கிற பட்சத்தில் பிள்ளைகளும் சரியான வளர்ப்பில் செல்கின்றன. பிள்ளைகளுக்கும் அந்த ஒரு நல்ல ஒரு அழகான ஒரு அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்த பந்தத்தின் காரணமாக பிள்ளைகளுக்கும் சரியான ஒரு வளர்ச்சி பாதை கிடைக்கிறது, நேர்வழி கிடைக்கிறது. கணவன் மனைவிக்குள் பிணக்கு ஏற்படும் போது, சண்டைகள் சச்சரவுகள் ஏற்படும் போது முதல்ல பாதிக்கப்படுறது பிள்ளைகள் தான். அந்த பிள்ளைகள் மனரீதியாக பாதிக்கப்பட்டு ஒரு சரியான தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறக்கவில்லையோ அப்படின்னு சொல்லி அவர்கள் தன்னைத்தானே தாழ்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழலும், அன்புக்காக ஏங்கக்கூடிய ஒரு சூழலும், அல்லது ஒரு குறிப்பிட்ட அன்பை மட்டும் தாயிடம் இருந்தோ தந்தையிடம் இருந்தோ பெறக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும் போது மனச்சிதைவுக்கு ஆளாகி அந்த குழந்தைகள் நேர்வழிக்கு பதிலாக மாற்று வழியை தேர்ந்தெடுக்கின்றன. அப்போ இந்த கணவன் மனைவி இருவருக்கும் மத்தியில் காதல் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. முதல்ல நீங்கள் மனைவியை மதிக்கணும். அதே போல் மனைவிகள் கணவனை மதிக்கணும். ரெண்டு பேருக்கும் வாழணுன்றதுக்காகத்தான் உங்களுடைய பெற்றோர்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அவங்க பட்ட பாடுகளை கொஞ்சமாவது யோசிக்கணும். எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கள் வாப்பா எங்கள் அம்மா எங்களை கல்யாணம் பண்ணி வச்சாங்க, நாங்கள் ஏன் விட்டு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளாக சபதம் ஏற்காத வரைக்கும், அந்த சங்கல்பம் ஏற்பக்காத வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில் அடுத்த கட்டங்கள் ஜெயம் பெற முடியாது, வெற்றி பெற முடியாது. முதலில் நேசிக்க பழகுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயத்திலாவது கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை விட்டு கொடுத்தாங்கன்றது சரித்திரமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க, என் மனைவி கதீஜா எனக்கு அல்லாஹ் தந்த ரிசுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாஹு அக்பர். ரிசுக்குன்றதை நம்ம எதுக்காக சொல்கிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம்? உணவு அடிப்படை, மனித வாழ்க்கையினுடைய ஒரு அடிப்படையே உணவு தான். அந்த உணவை ரிசுக் என்று சொல்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வார்த்தையை அருமையான மனைவி அன்னை கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு சொன்னாங்க, என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கதீஜா கிடைத்தது எனக்கு கிடைத்த ரிசுக் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி நினைக்கிறோமா? மனைவியை மதிக்கின்ற பண்பு ஒரு ஆண்மகனுக்கு இருக்கும்போது குடும்பத்தில் பிரச்சனை பாதி ஓஞ்சிடும். மனைவியை அன்பு செலுத்தக்கூடிய பண்பு ஒரு மனிதனுக்கு இருக்கும்போது குடும்பத்தில் அத்தனை சந்தோஷங்களும் வருஷ கட்டிக்கிட்டு வரும். யாருமே அதை யோசிக்கிறது இல்லை. ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு கொண்டு என்னமோ விளையாட்டு மைதானத்தில் ரெண்டு பேரும் ஓட்டப்பந்தயம் வைக்கிற மாதிரி தான் ஒவ்வொரு விஷயங்களையும் போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, இந்த கணவன் மனைவி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அந்த குடும்பத்தை இணைத்த என்னை படைத்த இறைவன் அந்த ரப்பை முழுமையான முறையில் சார்ந்திருப்பது, அவனுடைய வார்த்தைகளை சொல்லி அவனிடத்தில் உதவி தேடுவது. எந்த வார்த்தைகளை சொல்லி உதவி தேடலாம்? கணவன் மனைவி இருவருக்கு மத்தியில் அன்பு இழையோட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் வைத்திருக்கக்கூடிய அற்புதமான சூரா மரியம். எங்கே சொல்லுங்கள்? சூரா மரியம். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பிரத்யேகமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்த ஒரு சூரா தான் சூரா மரியம். இந்த சூரா மரியத்தை கணவனோ அல்லது மனைவியோ இருவரும் மாறி மாறி ஓதிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய வேண்டும். கணவனோ மனைவியோ இருவரும் ஓதிக்கொள்வதாகிறது அவங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய காதலை வியாபிக்க செய்யும், காதலை அதிகப்படுத்தும். மரியம் கொஞ்சம் பெரிய சூறா தான். பெரிய அளவுக்கு உங்களுக்கு பெனிஃபிட் வேணுமா இல்லையா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் குர்ஆன் ஓதித்தான் ஆகணும். சரி, அது எனக்கு தெரியலையே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி துடிக்கக்கூடிய உள்ளங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய அஸ்மாக்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய பிரத்யேகமான ரப்பின் பெயரில் ஒன்றாக இருக்கக்கூடிய யா வதூத் சொல்லுங்க. யா வதூத், திரும்பி சொல்லுங்க. யா வதூத், பிரியத்திற்குரியவனேன்னு அர்த்தம். யா வதூத்னா வேற ஒன்றும் இல்லை, பேரன்பு மிக்கவனேன்னு அர்த்தம்.
யா வதூத் என்ற இந்த திக்ரை ரொம்ப கிரிட்டிக்கல் பர்சன், நான் அடிக்கடி சொல்வது போல ரொம்ப கிரிட்டிக்கல் பர்சன் 1001 முறை ஓதணும். சில பெண் நேயர்கள் என்னிடத்துல கேட்பாங்க, என் கணவன் என்னை புரிந்து கொள்ளலை, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மனதுக்கு ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துகிறது. அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையில் மிகச்சிறந்த வெற்றியை கொடுப்பான். நீங்கள் நேசிங்க. அவன் என்ன ஒரு நெறிகட்டவனாக இருந்தாலும் அவனை வெறுத்துடாதீங்க. ஏன்னா அவன் உங்களில் ஒருவன்றது அல்லாஹுடைய வார்த்தை அல்லவா, அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வார்த்தை அல்லவா. முதல்ல அவனை காதலிங்க, அவனை லவ் பண்ணுங்க. பண்ணிட்டு சூரா மரியம் ஓதி, அவன் ஓதலைன்னு வச்சுக்கிறோங்க, ஓதி தண்ணி ஓதி கொடுங்க, அல்லாஹ் ரஹமத் செய்வான். அந்த தண்ணி அல்லாஹ் பரக்கத் செய்வான். உணவு பதார்த்தங்களில் ஓதி கொடுங்க. அவருக்கு ரொம்ப அல்வா பிடிக்கும்னு சொன்னால் அந்த அல்வாவை கொடுங்க. வாழ்க்கையில் அல்வாவை கொடுத்துடாதீங்க, இந்த அல்வாவை கொடுங்க, மரியம் ஓதப்பட்ட அல்வாவை கொடுங்க. என்ன உணவு அவர் சாப்பிட்றாரோ அதில் ஓதி கொடுங்க, சூரா மரியம் ஓதி கொடுங்க. இதுக்கு அப்புறம் நான் சொன்ன அந்த சின்ன திக்ர் யா வதூத் 1001 முறை அதையும் ஓதி கொடுங்க. 2 பேரும் ஓதணும். 2 பேருக்கு சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னும் போது பேசணும், மனம் விட்டு பேசணும். ஏப்பா நம்ம 2 பேருமே இதை ஓதுவோம்ப்பா, நமக்கு என்னன்னு தெரிலப்பா, உன்னை பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, என்னை பார்த்தா உனக்கு பிடிக்க மாட்டேங்குது, ஏன் நம்முடைய ரப்பிடத்தில் நம்ம முறையிடக்கூடாது, நம்ம 2 பேருக்குள்ள பாசத்தை ஏன் அவன் நமக்கு தரணும்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் 2 பேருமே மஷவரா செய்து இந்த திக்ர்லையும் இந்த சூரா மரியம்லையும் மூழ்கிடணும். டெய்லி ஓதணும். ஒரு நாள் ஓதிட்டு அப்புறம் கடையை சாத்துறது அல்ல, நினைச்சா ஓதுறது, நினைச்சா ஓதாமல் இருக்கிறது. வேணுமா இல்லையா? உனக்கு கணவன் வேணுமா இல்லையா? உங்களுக்கு மனைவி வேணுமா இல்லையா? அப்படி இருக்கையில் ஒரு பொருளை நாம் அடையணும்னு சொன்னால், அவன் உள்ளத்தை கவரணும்னு சொன்னால், அந்த பேரன்பை அவனுக்குள் அல்லாஹு தாலா வியாபிக்க செய்யணும்னு சொன்னால் தினசரி தர்த்தீபான அமல் முக்கியம். தினசரி ஓத வேண்டும். ஒரு நாள் ஒரு பொழுது மிஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் அவர்கள் ரொம்ப முக்கியம். அவருடைய வசதி வாய்ப்பு நமக்கு முக்கியம், அவருடைய வருமானம் நமக்கு முக்கியம், அவர் நம்மளையே கண்டுக்கறணும் அப்படின்னு சொன்னால் கஷ்டப்படுறதுல தப்பில்லை, கஷ்டப்படுறதுல தப்பில்லை. ஒன்று சொன்னால் மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன், எங்கள் பாப்பா வீட்டுக்கு போகிறேன்ட்டு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை போய் நிம்மதி இல்லாமல் ஆக்கி ஃபோன் பண்ணி என்ன இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுற. நான் என்ன கேட்குறேன், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வர்றதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு வராததா? ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு வராததா? வரக்கூடிய நேரத்தில் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட தூக்கி எறியப்பட்ட அந்த இப்லீஸிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடி என் கணவனோடு நான் ஐக்கியமாகிறேன் அப்படின்னு சொல்லி மனதை மாத்திட்டு நமக்குள்ள பிரச்சனையை அழகாக பேசிக்கிறலாம். இன்னும் சொல்ல போனா சில விஷயங்கள் நான் உடைத்து பேசுகிறேன் என்று தவறாக நினைக்க கூடாது. தாம்பத்தியத்தில் முன்பின் இருந்தா கூட அதை மஷவரா செய்யுங்க. மார்க்கம் சொல்கிறது. நான் இதை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆனாலும் உங்கள் சகோதரனாக நான் சொல்கிறேன். தாம்பத்தியத்தில் முன்பின் இருந்தா கூட கணவன் மனைவி இருவரும் பேசிவிடுங்கள் சகோதரர்களை, இப்படித்தான் அப்படித்தான் என்று பேசிவிடுங்கள். ஒரு தாம்பத்தியம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா எல்லா பிரச்சனைகளுக்குமே முடிவு வந்துடும். இந்த ஔராதுகள் பெரும் பாக்கியத்தை தர வல்லவை. அதை ஓதுங்க, மனம் தளராம ஓதுங்க, முஹப்பத்தோட ஓதுங்க. கணவன் மீதும் மனைவியின் மீதும் மாறி மாறி முஹப்பத்தோட ஓதுங்க. எனக்குள்ளவர் எனக்கு மட்டுமே அப்படின்ற வைராக்கியத்தோடு ஓதுங்க. எனக்குள்ளவள் எனக்கு மட்டுமே என்ற வைராக்கியத்தோடு ஓதுங்க. அல்லாஹ் இருக்கிறான். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். லைக் செய்து, ஷேர் செய்து, சப்ஸ்கிரைப் செய்து இந்த சேனலை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். நன்மைகளை பிறருக்கு நீங்கள் பரப்பும்போது அந்த சவாபு உங்களுக்கும் தரப்படுகிறது. ஜஸாக்கல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.